நாளைக்கான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நிலா ரொம்பவே கோவமா வீட்டுக்கு வராங்க, ரொம்பவே லேட்டாக வராங்க. அதை பார்த்துட்டு சேரன் என்னாச்சுமா ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு நல்லா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையாக விசாரிக்கிறாங்க. நிலாவை கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எதுக்காக இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்க, உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன், எல்லாத்தையுமே நீங்கள் வீணாக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. சேரன் ரொம்பவே வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ண நிலா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் எதுவும் பண்ணலையே நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அந்த ராகவ் கிட்ட எதுக்காக நீங்க எங்களுடைய பர்சனல் விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கீங்க, இப்போ பாருங்க அதை வச்சுட்டே அவன் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான், எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சோழன் தான் என் ஹஸ்பண்ட் சொல்லியும் மீறியும் அவனுக்கு என்னை பத்தின விஷயம் தெரிஞ்சதுனால லவ் பண்றேன்னு ஏன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அதை நினைச்சு பயங்கரமா ஒரு பக்கம் டென்ஷன் ஆறாங்க. ஆனா சோழன் மனசுக்குள்ள நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ராகவ் கிட்ட தன் ஹஸ்பண்ட் சொன்னதை நினைச்சு ஒரு பக்கம் சோழன் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் சோழன் ராகவை மீட் பண்றாங்க. போயிட்டு நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. சிரிச்சுக்கிட்டே உங்களுடைய கல்யாண வாழ்க்கை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நிலாவை ஏமாத்தி தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உன்னை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த யோகியதும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோழனும் நாங்க 2 பேரும் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா இப்போ 2 பேரும் ஒருத்தர் விரும்பிக்கிட்டு தான் இருக்கிறோம், டிவோர்ஸ் கண்டிப்பா எங்களுக்குள்ள டிவோர்ஸ் நீ நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, கண்டிப்பா அது நடக்காது, நிலா என்னை விட்டு பிரிய மாட்டா, ஏன்னா நிலா கொஞ்சம் கொஞ்சமா என்னை இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க. உன்னால முடிஞ்சா நிலாவை மனசை மாத்திப்பாரு, கண்டிப்பா நிலாவையும் எக்காரணத்தை கொண்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ராகவோ சவால் விடுறாங்க. இவ்வளவு தூரம் டிவோர்ஸ் போன நீங்க உங்களுக்கு எப்படியாவது நான் டிவோர்ஸ் கிடைக்க வைப்பேன், நிலாவை நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்றாங்க. சோழனோ சவால் விடுறாங்க. ஒரு பக்கம் சோழனோ கண்டிப்பா இதை நீ அசிங்கப்பட்டு தான் நிக்க போற, நிலாக்கு நினைக்கிற மாதிரிலாம் நிலா கிடையாது, நிலா எப்பவும் என்னை விட்டு போக மாட்டா, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சவால் விட்டு வீட்டுக்கு வராங்க. அடுத்து சோழன் பாண்டியன் சேரன் எல்லாருக்கிட்டையும் நிலா தன் ஹஸ்பண்ட் அவவாயிலேருந்தே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வீட்டுல சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதை நிலாவும் கேட்டுட்டு நிலாவும் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. சேரன் கிட்ட சாரி, நான் ஏதோ ஒரு கோபத்துல உங்களை மாதிரி அது மாதிரி வார்த்தை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் சேரணும் நிலா கிட்ட ஏன் மேலேயும் தப்பு இருக்குமா, அவங்கள பத்தி தெரியாம உங்களை பத்தின விஷயம் சொன்னது என்னுடைய தப்பு தான், சாரிம்மா, நானும் கொஞ்சம் பார்த்து பேசியிருந்துருக்கணும், என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாம தான் நிலா சொன்னேன், எனக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஏமா உன்னை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் நிலா கிட்ட சொல்றாங்க. நிலா சேரன் அப்படி பேசணும்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நிலா கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோ என்னது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப சோழன் நம்ம டிவோர்ஸ் பண்ண போறேன்னு தெரிஞ்சதுனால தானே ராகவ் உங்க பின்னாடி சுத்துறான், நமக்கு டிவோர்ஸ் வேணாம், அதை கேன்சல் பண்ணிட்டா கண்டிப்பா ராகவ் நம்ம பக்கமே வரமாட்டால அப்படின்னு சொல்றாங்க. சோழன் சொன்னதை கேட்டு நிலாவும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு ஆனா வெளியில கோவப்படுற மாதிரி ஆக்ட் பண்றாங்க.